ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுதீப் குட்டி சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்ட்டு நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, மாங்காய் வச்சு ஒரு டிஷ் தான். இதுக்கு நம்ம தேவையானது என்னென்னு பார்க்கலாம். மாங்காய் 1 ஸ்பூன் மிளகாத்தூள், அப்புறம் அரை கப் வெல்லம். சரிங்களா? இவ்வளோ தான். அப்புறம் ஒரு அரை ஸ்பூன் உப்பு. இது நல்லா டேஸ்டியாக இருக்குங்க. இது எப்படி சொல்கிறது, டேங்கியாக காரமாக எப்படி சொல்லுவாங்கள்ல, இனிப்பு புளிப்பு காரம் அப்படியெல்லாம் எல்லாமே மிக்ஸாக இருக்கும். நம்ம இது எப்படி பண்ணலான்ட்டு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு கடாயில் கேஸ் ஆன் பண்ண எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு, கடுகு பொரிஞ்சதும் நம்ம மாங்காய் ஊற்றி கேபிளில் போட்டுடலாம். ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நம்ம குக் பண்ணலாம். அதில் ஒரு 2 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன் நான். சரிங்களா? லைட்டாக கருவேப்பிலையும் போட்டுருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் இது போடலாம், இல்லைன்னா வேண்டாம் வச்சுக்கோங்க. லைட்டாக 1/4 கப்பு தண்ணி, 1/4 கப்பு தண்ணினா ஒரு 1/4 கிளாஸ் தண்ணிக்கு ஊற்றிடுங்க. சரிங்களா? லைட்டாக மாங்காய் அந்த எண்ணெயில் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி வதக்கி விட்டுட்டு ஒரு 1/4 கிளாஸ் தண்ணி ஊற்றி மூடி வச்சுருங்க ஒரு 5 நிமிஷத்துக்கு. பார்த்திங்களா எப்படி இருக்குது? சூப்பராக நம்ம மாங்காய் வெந்துருச்சு. பார்த்திங்களா? முக்கால் பதம் வெந்துட்டுருக்கோம். இப்போ நம்ம மிளகாத்தூள் உப்பு எடுத்து அதில் போட்டுடுறோம். சரிங்களா? போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. ஸ்டவ் லோ ஃப்ளேம்லேயே தான் இருக்கணும். திரும்ப ஒரு 1/4 கப்புக்கு தண்ணி விட்டுட்டு, ஏன்னா மிளகாத்தூள் போட்டிருக்கோம், அந்த பச்சை வாசனைலாம் போகிற அளவுக்கு. இப்போ தண்ணியை வற்றிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், வெள்ளத்தை தூக்கி போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். பார்த்திங்களா எப்படி இருக்குது? அப்படியே ஜாம் மாதிரி இருக்கும். நீங்கள் சாப்பிடும்போது ஆற விட்டுட்டு, நல்லா சூடாக சாப்பிடாதீங்க, ஆற விட்டுட்டு சாப்பிடுங்க. அப்போ செம்ம டேஸ்டியாக இருக்கும், ஜாம் மாதிரி. பார்த்திங்களா எப்படி இருக்குது? ஸோ நல்லா நான் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ பிளேட்டில் சர்வ் பண்ணிவிட்டேன் நான். பாருங்கள், நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னுட்டு சொல்லுங்கள். சரியா? நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.